ஹாய் நண்பா நண்பீஸ் எல்லாருக்கும் வணக்கம். TN26 தங்க நட்சத்திரம் இந்த படத்தை பற்றி இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய சர்ச்சை போய்கிட்டு இருக்கு. இந்த படத்தை வந்து தம்பி ராமையா கதை எழுதிக்கார். தம்பி ராமையா பையன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காப்புல. நட்டி தான் இந்த படத்தை ஹீரோவாக நடிச்சிருக்காப்புல. நட்டியை பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து தளபதிக்கு விஜய்க்கு எதிராக பேசப்படுற படம் அப்படிங்கிற மாதிரி இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரம் பரவிட்டு வருது. அதாவது தளபதி விஜயை கிண்டல் அடித்து இந்த படத்தை எடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த படக்குழு மறுத்துருக்காங்க, தளபதி விஜயை நாங்கள் வந்து கிண்டல் அடித்து இந்த படம் எடுக்கலை, வெறும் டெய்லரை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இதை பற்றி பேசாதீங்க, படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு கோபம் வந்தால் நீங்கள் திட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தளபதியை பற்றி தம்பி ராமையா பையனை சொல்லியிருக்காங்க. தளபதி விஜய் வந்து ஒரு சிங்கம், அவங்கள போய் நான் போய் கிண்டல் அடிக்க முடியுமா அப்படின்னா அந்த மாதிரி காட்சியில் எதுவுமே நாங்கள் வைக்கவே இல்லைங்க. நீங்கள் படத்தை ஃபுல்லாக பாருங்கள், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு ட்ரெய்லர் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் எதுவும் விமர்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழக வெற்றிகள தொண்டர்களுக்கு தொடர்கள் ஒரு விஷயம் சொல்லிக்க, இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா, தளபதியை பற்றி தப்பாக இருந்துச்சுன்னா நம்ம அப்பா கோவப்படலாம். இப்போதைக்கு கோவப்படுற நியாயமே இல்லை. ஏன்னா நம்மளை தமிழக வெற்றிகளத்துக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்கு இந்த கொத்தடிமை கூட்டம் நிறையா இருக்குது. அதனால் இதை ஸ்டாக்காக வச்சு பயங்கரமாக ஏதோ வேலை பண்ணுவாங்க. அதனால் இப்போ கோவப்படுற அர்த்தம் இல்லை. படம் வரட்டும், படம் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் தளபதி விஜய்க்கு எதிராக இருந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பாக கோவப்படுவோம், அது அவங்களுக்கு மேலே வழக்கு போடுவோம். இப்போ எதுவுமே தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இப்போதைக்கு எலெக்ஷன் தளபதி விஜய் சிஎம் ஆகணும், அந்த வேலையை மட்டும்